நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் நல அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற அரசு துவக்க பள்ளிகளுக்கான மிஷன் M3 என்ற இயக்க துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று இயக்க செயலாக்கத்தை துவக்கி வைத்தார். புதுவை கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் நல அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள பல்நோக்கு கூடத்தில் அரசு துவக்க பள்ளிகள் மற்றும் அரசு நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கான அரசு துவக்க பள்ளிகளின் தரத்தை உயர்த்திடும் வகையில் மிஷன் M3 என்ற இயக்கத்தின் துவக்க விழாவும் முனைப்பூட்டும் உரை வீச்சும் நடைபெற்றது. கல்வி அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதன்மை விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இயக்கத்தின் செயலாக்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் மற்றும் செயலர் ராகேஷ் சந்திரா வாழ்த்துறை வழங்கிய விழாவில் சாகித்ய அகாடமி விருதாளர்கள் ஈரோடு தமிழன்பன், பிரபஞ்சன், தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜன் ஆகியோர் உரையாற்றிட தொடர் நிகழ்ச்சிகளாக சிறப்பு பயிலரங்கங்கள் நடைபெற உள்ளது. புதுவை பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இயக்குநர் வல்லவன் தலைமையில் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவையில் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக தனியார் நிறுவன கட்டிடத்தை நகர அமைப்பு குழுவினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே உள்ள தேவிகி டிரேடர்ஸ் என்ற தனியார் நிறுவன கட்டிடம் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக நகர அமைப்பு குழுவினர் அந்த நிறுவனத்தில் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் கட்டிடத்தை இடித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து நிறுவன உரிமையாளர் கூறுகையில் 1,25,000 சதுர அடி பரப்பளவில் பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டு கட்டப்பட்டு தொழில் நடத்தி வந்த இடத்தை சட்டசபை கட்ட வேண்டும் என்ற நோக்கில் கையகப்படுத்த இடிக்கிறார்கள் என்று கூறினார். இந்த இடத்தில் சட்டசபை கட்டுவதாக இருந்தால் கூட வியாபாரம் செய்வதற்காக முதலீடு செய்து வாங்கிய இடத்திற்கு அரசு உரிய தொகையை ஈடு செய்த பிறகே கால அவகாசம் கொடுத்து இடித்திருக்கலாம் என்றும் அதற்குள் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் உடனடியாக சட்டசபை கட்டாத நிலையில் தொழில் புரியும் இடத்தை அவசரமாக இடிப்பது வேதனைக்குரியது மட்டுமல்லாமல் தங்களது வாழ்க்கையே மூழ்கிவிட்டது என்று கூறினார். இதுகுறித்து தகவல் அறிந்த திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டார். மேலும் இதுகுறித்து அவர் கூறுகையில், புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் மக்களாட்சி தத்துவத்தில் இதுவரை நடைபெறாத ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த துஷ்பிரயோகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்த புதுச்சேரி மாநிலத்தின் தனித்தன்மையே கடந்த 2.5 ஆண்டுகளில் சீர்குலைத்துவிட்ட இந்த NR அரசு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார போக்கிலே ஒரு மிகப்பெரிய வியாபார நிறுவனத்தை சார்ந்த அந்த துறையை சார்ந்தவர்கள் 30-40 லட்சம் அளவில் அவர்கள் வணிக வரித்துறையிலே அவர்கள் சேல்ஸ் டாக்ஸ் கட்டுகின்றார்கள். அவர்களது கட்டடத்தை, அதுவும் இது ஒரு எந்தவிதமான துஷ்பிரயோகமும் இல்லாமல் கட்டியிருக்கின்ற இந்த கட்டடத்தை அரசு அந்த அப்ரூவல் பெறவில்லை என்பதற்காக அவர்கள் இப்பொழுது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியில் அப்படி பார்க்க போனாக்கா நிச்சயமாக 50-60 கட்டடங்களை, வியாபார ஸ்தலங்களை இடித்தாக வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது. என்றாலும் இது போன்ற காரியங்கள் எந்த முதலமைச்சரும், எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருமே செய்யாத, அவர்களுக்கு ஒன்று இந்த கட்டடத்தை, இந்த நிலத்தை பொறுத்தவரை அரசு ஆர்ஜிதத்தில் இருக்கின்றது, அக்யூசிஷன் இருக்கின்றது.
கோர்ட்டிலும் இருக்கின்றது. இந்த சூழலில் ஒரு காலக்கெடு கொடுக்காமல் அவசர கோலமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த மிகப்பெரிய துஷ்பிரயோக நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்ற மாண்புமிகு என்ஆர் அரசை வன்மையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கண்டிக்கின்றோம். நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு இடமாகும். இந்த இடத்தை இப்பொழுது நகர குழுமம் துறையை சார்ந்தவர்கள் மாண்புமிகு என்ஆர் அவர்களின் அதிகாரத்தால் கட்டளையால் இந்த இடத்தை இப்பொழுது அவர்கள் இடிக்க முற்படுவது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயலாகும் என்று மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த அரசினை குற்றம் சுமத்துகின்றேன். அதுபோன்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம் விரைந்து வந்து இடத்தை பார்வையிட்டு கூறுகையில், அனுமதி இல்லாமல் கட்டிய இடத்தை இடிப்பது வரவேற்கத்தக்கது என்றும், ஆனால் இதுபோன்று புதுவையில் எத்தனை கட்டிடங்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதோ அத்தனை கட்டிடங்களையும் இடித்து விடுவார்களா என்று கேள்வி எழுப்பிய அவர், அனுமதியின்றி கட்டிய கட்டிடத்திற்கு அபராதம் விதிப்பதுதானே வழக்கம், தற்போது ஏன் கட்டிடத்தை இடிக்கிறார்கள் என்று வினவினார். மேலும் இந்த நிறுவனம் கட்டிடம் இடிக்கப்பட்டதை கண்ட பொதுமக்கள், நிறுவனத்தில் சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் உள்ளது மட்டுமின்றி 2 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்பட்டு அமைக்கப்பட்ட நிறுவனத்தில் அனுமதியின்றி கட்டியதற்கு அபராதம் விதித்திருக்கலாம் என்றும், அதனை விடுத்து அதிகாரிகள் தங்களது நேர்மையான கடமை உணர்வினால் கட்டிடத்தை இடிப்பது முதல்வரின் கவனத்திற்கு சென்றிருக்காது என்றும், இச்சம்பவத்தால் அரசிற்கு வீணான களங்கம் ஏற்பட்டுள்ளது என்றனர். மேலும் முன்பு முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு அருகாமையில் பொதுமக்களின் நலன் கருதி நகரப்பகுதியில் வசிக்க வேண்டும் என்ற நோக்கில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மனை வழங்கியதாகவும், அதனை சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தாமல் 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் விற்க வேண்டும் என்பதனையும் மீறி விற்றுவிட்டதால் அந்த இடங்களில் தற்போது வணிக நிறுவனங்கள் இயங்கி வருகிறது என்றும், இதனை கண்டு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் இந்த நிறுவனத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுத்தது வருந்தத்தக்கது என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். கட்சியின் வளர்ச்சிக்கு காங்கிரசார் கருத்து வேறுபாடின்றி பாடுபட வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை மாநில மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் அறிமுக மற்றும் ஆலோசனை கூட்டம் மத்திய மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன், பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம், சிறப்பு அழைப்பாளர் சப்தகிரி சிவக்கொழுந்து மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசுகையில், காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல்காந்தி கட்சியின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மேம்படுத்தி வருவதோடு கட்சியின் செயல்பாடுகளையும் கண்காணித்து வருகிறார். முக்கியமாக காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் மற்றும் பிற பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்கின்றனரா என்பதை கண்காணித்து வருவதால் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றார். மேலும் புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதற்கு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகள் இன்றி பாடுபட வேண்டும். அனைவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்புதான் என்றும், இருப்பினும் அவற்றை சுமூகமாக பேசி முடிவு எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட 8 தொகுதிகளில் தனித்தனியாக கூட்டம் நடத்தி மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வது என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்த 5 இந்திய ராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை ஏம்பலம் மற்றும் கரிக்கலாம்பாக்கத்தில் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜையுடன் அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் சுப்ரீம் நகர் விரிவாக்கத்தில் உட்புற சாலைகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 44,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கவும், ஏம்பலம் கிராமத்தில் பாலமுருகன் நகரில் 41,72,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சந்திரசேகரன், துறை பொறியாளர்கள், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கின் விசாரணை செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கில் சாட்சிகள் மற்றும் குறுக்கு விசாரணை, வழக்கறிஞர்கள் வாதம் முடிந்து இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரில் ரகு, சுந்தரேஸ் ஐயர் உள்பட 13 பேர் ஆஜரானார்கள்.
ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 10 பேர் ஆஜராகவில்லை. இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார். புதுவை ரோடியார் மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வாழ்த்தி பேசினார். புதுவை ரோடியார் மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டமைப்பின் தலைவர் ஏழுமலை தலைமையில் துணைத் தலைவர்கள் எம்பெருமான், நடராஜன், களியமூர்த்தி, செயலாளர் அசோகன் ஆகியோர் முன்னிலையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. நிர்வாகிகள் கதிரவன், அசோகன், தண்டபாணி உள்ளிட்டோர் பங்கேற்ற போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், திமுக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் வாழ்த்தி பேசிட, தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அண்ணா அடைக்கலம், மீனவரணி அமைப்பாளர் கோதண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் உண்ணாவிரத போராட்டத்தில் திரளான ஊழியர்கள் பங்கேற்று பணி முடக்க முடிவை வாபஸ் பெற வேண்டும், நிலுவையில் உள்ள 9 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், விருப்ப ஓய்வு எழுதி கொடுத்த ஊழியர்களுக்கு சேர வேண்டிய முழு தொகையையும் ஒரே தவணையில் வழங்க வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை மில் ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நிறைவில் பொதுச் செயலாளர் ஜோசப் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.